ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு yet another எபிசோட் வித் ராகுல். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஃபுட்பாலோடைய ரவுண்ட் அப் இந்த ஒரு ரவுண்ட் அப்பையே முடிச்சுக்கலாம். போன கோச் போனதுக்கு அப்புறம் இனிமேல் வேணாம்டா, இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன்டா அப்படின்னு ஒரு முடிவு நாங்க 2 பேருமே இருந்தோம். பட் ரீசெண்டா ஏகப்பட்ட மெசேஜஸ், இன்டர்நேஷனல் பிரேக்னு வந்தாலே நீங்க இந்தியன் ஃபுட்பால் பத்தி பேசுவீங்களே, எங்க இந்த தடவை ராகுலையும் உங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு லவ் வந்தனாலதான் சரி திருப்பி இந்த பக்கத்துல எட்டி குதிப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணோடனே ராகுல் நிறைய வார்த்தையில அடா ஏங்க இந்த பக்கம் தான் ஒண்ணுமே இல்லைங்கிறனே அதான் நாங்க அப்படின்னு. வந்து யூரோப்பியன் ஃபுட்பால் சைடுல அப்படியே சரி ஓகே நம்மள மறந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்தேன். டக்குனு வந்து ஆமா ஒருத்தர் கூப்பிட்டு பாப்பா ஆமா இந்தியன் ஃபுட்பால் அழுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆமா கரெக்ட். ராகுல் கூட சொல்லிட்டான், அட ஏங்க இந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல, நானே ஜாலி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டா. பட் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். ராகுல் சொல்லுப்பா. புது கோச்சு, ஒருத்தவனை விரட்டி அடிச்சிட்டோம். சரி புதுசா வந்தோடனே நம்ம வேற லெவல் போயிருவோம், போர்ச்சுகலையே சேலஞ்ச் பண்ணி அர்ஜென்டினா அடிக்க போறோம்டா அப்படின்னு பேச்சு வந்துச்சு. என்ன நடக்குது? எங்க நம்மள 180th ரேங்க் மாரிஷியஸே நம்மளால அடிக்க முடியல. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பிரேசில் எல்லாம் கேக்குதா? இத்தனைக்கு வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆவோமா அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க கேள்வி. வேர்ல்ட் கப் 2026 செலக்ட் ஆயிடுவோமா? ஐயோ போய் 2 மாசம் ஆச்சு அவுட் ஆகி, குவாலிஃபைஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் இப்போ வந்து மனோலோ மார்க்கெஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து என்னன்னா இந்த வருஷம் மட்டும், அதாவது 24-25 சீசன் மட்டும் எஃப்சி கோவா, ஐஎஸ்எல் கிளப் எஃப்சி கோவாக்கும் மேனேஜ் பண்ணுவாரு, இந்தியாவுக்கும் மேனேஜ் பண்ணுவாரு. இந்த ஃபீஃபால தான் ஆடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கிளப்புக்கும் மேனேஜ் பண்ணி இன்டர்நேஷனல் டீமுக்கும் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி நம்மளால இறங்கி இருக்காரு. சரி வா பாத்துக்கலாம். எப்படிரா இதெல்லாம் இந்த டிஸ்பியூட் அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்களே, ஐயோ எனக்கு சரியான கான்ஃப்ளிக்ட், என்னமோ கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் ஒண்ணுமே வரலையா? அது ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா வந்து போன வருஷமே வந்து ஈகார் ஸ்டீமேஜ் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எங்களுக்கு டேட்டா பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸே இல்ல. நான் தான் எக்ஸ்க்ளூசிவா ஸ்டோரி போட்டேன், இந்த மாதிரி கேட்டு என்ன நடக்குதுன்னு போட்டு எக்ஸ்க்ளூசிவா கேட்டு போட்டேன். அது வந்து என்ன பிரச்சனை, அதாவது என்னன்னா அங்க வந்து இந்த வி ஸ்கவுட்னு ஒரு பிளாட்ஃபார்ம், வை ஸ்கவுட்னு இருக்கும். அது ஃபேமஸான பிளாட்ஃபார்ம், நிறைய பேருக்கு யாரோ சின்ன ட்விட்டர்ல த்ரெட் போடுற ஆளே யூஸ் பண்ற இது, அது பிளாட்ஃபார்ம் அது. அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க காசு கட்ட மாட்டானுங்க. அப்படி நாங்க 2 to 4 lakhs ஆகும் அது ஒரு வருஷத்துக்கு. அதெல்லாம் நாங்க கட்ட மாட்டோம், நாங்க வந்து கோவா கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு கோவாவோட அனலிஸ்ட் தான் வந்து இந்தியன் டீமோட அனலிஸ்டும். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு தெரியாம வந்து, யாருக்கும் தெரியாம வந்து இந்தியன் டீமும் வி ஸ்கவுட்டும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காரு. கோவாவோட சாஃப்ட்வேரும் சரி, இந்தியன் டீமோட சாஃப்ட்வேரும் சரி, அவர் ஒரே இதை யூஸ் பண்ணிருக்காரு. அவர் மேல தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஆத்தரைஸ் பண்ணது வந்து இந்தியன் ஏஎஃப்எஃப் தான், அவனுக்கு தான் ஆத்தரைஸ் பண்ணாங்க. அவனுங்க சரி ஓகே கோவா பெர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? அங்கதான் ட்விஸ்ட், அது கோவாக்கே தெரியாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல, பட் மோஸ்டா கோவாக்கு தெரியாது, ஏன்னா இது பண்றது வந்து கோவாவோட அனலிஸ்ட் தான் பண்றோம். ஸோ இட்ஸ் லைக் யாரு மேல தப்புன்னு சொல்ல போனா அவர் மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க இங்க அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, நாங்க வி ஸ்கவுட் காசு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பேசிக் சாஃப்ட்வேர், அதுவே வந்து இல்லைன்னா வந்து பிளேயர்ஸோட டேட்டாலாம் எப்படி பாக்குறது, எதுவுமே பார்க்க முடியாது. இந்தியன் ஃபுட்பால் சும்மாவே டேட்டா வராது, நீ அங்க போய் அந்த காசு கட்டினாதான் வரும். அதுவே பண்ணல. சோ அதான் ஸ்டிமேட்சே ஓப்பனா சொல்லிட்டாரு, நாங்களே வந்து வி ஸ்கவுட் கூட எங்களால ஒரு ட்ரைனிங்ல அந்த அது போடுவாங்கல்ல மெஷர் பண்றதுக்கு, ரன்னிங் டிஸ்டன்ஸ், ஜிபிஎஸ் மெஷர் பண்றது, அதெல்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதான் போகும்போது சொன்னாரு. ஸோ அதை ஒன்றும் பெருசா சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் எப்படின்னு தெரியல. இப்ப என்ன ட்விஸ்ட்னா எஃப்சி கோவா கோச்சே ஹையர் பண்ணிட்டாங்க. சரி நீங்க எஃப்சி கோவா டேட்டா தானே, வாடா கோச்சே வாடா அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து இவர்தான் பெஸ்டா இருக்கிற அப்ளிகன்ஸ்லயே இவர்தான் பெஸ்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்துச்சு. சும்மாலாம் அவங்க ஹையர் பண்ணல, பெஸ்ட் கேண்டிடேட் தான் போட்டுருக்காங்க. சும்மா சொன்னேன், இது நான் சும்மா சொல்றேன். பட் அகைன் இவர் வந்து என்னன்னா மார்க்கெஸ வந்து பல வருஷமா சேசிங், மார்க்கெஸும் வந்து 2 வருஷமா சொல்லியிருக்காரு, இந்த வந்து எங்களுக்கு இந்தியன் டீம் மேனேஜ் பண்ண ஒரு நாள் ஆசை தான் எனக்கு, நான் இங்கே வந்து நிறைய நாள் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் ஒரு நாள் எனக்கு ஆசை தான், மேபி ஆஃப்டர். ஸோ போன வருஷம் தான் அவர் எஃப்சி கோவா சேர்ந்தாரு. ஓகே, ஸோ அப்பவே ரூமர் வந்துச்சு இவர் வந்து இந்தியன் டீம் ட்ரை பண்றாங்க. பட் அப்போ ஸ்டிமேட்ச் இருந்தாரு, நல்லா போயிட்டு இருந்துச்சு 2023 இந்தியன் டீம் வந்து அவர் ஹையர் பண்ணல. இவர் வந்து ஃபியூச்சர் இந்தியன் மேனேஜர்னு எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் ஒரு நாள் வந்துருவாரு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் ஐ திங்க் வி கேன் சி எங்க கொண்டு போறாரு, ஏன்னா இந்த வருஷம் கோவாவும் பண்றாரு இந்தியாவும் பண்றாருனால வந்து இவருக்கு இட் வில் பி ஹார்ட் டு மேனேஜ் ஃபார் ஹிம். இல்ல அது எப்படி அவரு ஒத்துக்கிட்டாரு, அது எப்படி ஏஎஃப்எஃப் ஒத்துக்கிட்டாங்க, எப்படி கோவா ஒத்துக்கிட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு
ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும்ல, எப்படி எப்படி எல்லாமே ஒரு சிங்க் ஆச்சு அப்படிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். லைக் இவ்ளோ பிக்கர் ஸ்டேஜ்ல, ஸ்மால் ஸ்டேஜஸ்ல ஆப்வியஸ்லி சண்டே லீக்லாம் பார்த்தோம்னா 2 டீம் மேனேஜ் பண்ண கூட மேனேஜர்ஸ் கூட இல்ல இருப்பாங்க. நம்மளே சண்டே லீக் தாங்க. ஏங்க ஆ, இப்படி பேசுறீங்க? நம்மளே சண்டே லீக் மாதிரி தான் ஆடிட்டு நீ இருக்கோம். அந்த ரேஞ்ச் கொண்டு போயிட்டியா? சரி. இல்ல அதான் கேட்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அது எப்படி இவ்ளோ ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இது எப்படி லைக் ஃப்ரூட்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறதே எனக்கு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இல்ல அதான் இவங்க வந்து எப்பவுமே மார்க்கெஸ வந்து அத ஃபர்ஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க எப்பவுமே. அதே மார்க்கெஸும் வந்து சரி ஓகே இது வந்து டிரான்சிஷன் பீரியட் தானே 1 இயர் நம்ம சும்மா பார்ப்போம். கோவாக்கு இவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா கோவா கூட கான்ட்ராக்ட் இருக்கு. ம். பிளஸ் இவங்க வந்து ஜூலைல தான் வந்தாங்க. முன்னாடியே வந்து மேல எல்லாம் வந்து பண்ணியிருந்தா மார்க்கெஸ் வந்து கோவா ஜாபை விட்டுட்டு கோவா வந்து வேற யாரையும் ஹையர் பண்ணிருப்பாங்க. பட் மார்க்கெஸ் வந்து ஜூலைனால வந்து கோவானாலையும் மாத்த முடியல. சோ ம். ம். கோவாவும் ஏஎஃப்எஃப்பும் வந்து அந்த பேசியிருப்பாங்க. ஓகே நீங்க இத ம். பாத்துக்கோங்க, நாங்க இத பண்ணுங்க பேசியிருப்பாங்க கன்ஃபார்மா. கோவா வந்து சரி ஓகே 1 இயர் தானே நம்ம நெக்ஸ்ட் இயர். சோ கோவாக்கும் அந்த 1 இயர் டைம் கிடைக்கும் அடுத்த ஆ. ஸ்குவாட பில்ட் பண்றதுக்கு. சோ அது அந்த பேசிஸ் வச்சு இவங்க பண்ணியிருப்பாங்க சரி ஓகே அப்படின்னு. ஸோ புது கோச் வந்துட்டாரு. நம்ம 2 கேம் ஆடினோம். மொரீஷியஸ் கூட 0-ஆல் டிரா 1, சிரியா கூட நேத்து கேவலமான செருப்படி 1 0-3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அந்த மேட்ச்ல ரெண்டுமே. இதுல இத பாக்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ராகுல் வாடா நேத்தே எபிசோடு பண்ணலாம்டா அப்படின்னு. கமெண்ட்ருங்க. மேட்ச் நடக்க போகுது. மேட்ச் முடிச்சுட்டு நான் ரிப்போர்ட் எழுதணும். நான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் போகணும். ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னா சொல்றா. நேத்து என்ன பண்ண? அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் இந்த வடிவம் தட் ஹவ் டு ஐ டெல் யூ அந்த மாதிரி தான் இருக்கு. ம். வந்து சரி ஜாலியா ஏன்னா ப்ரிப்பேர் பண்ற டைமே கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெஸே செப்டம்பர் 1 2 தான் வந்தாரு. அவருக்கு இப்பதான் புதுசா வராரு. பிளேயர்ஸும் புதுசா வராங்க. சோ அவருக்கெல்லாம் செட் ஆறதுக்கே 3 நாள்ல மேட்ச் என்னமோ. லைக் ம். அவரோட ட்ரைனிங் வந்து மொரீஷியஸ் 3ஆம் 3 ஆர் தேதி 4 ஆடிருக்கோம். டேஸ்ல மேட்ச். சோ அவர் வந்த 3வது நாளே மேட்ச்னா வந்து பெருசாலாம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியாது. ஒரு பேசிக்ஸா இந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஆடுங்க எவ்வளவு முடியுதோ ஆடுங்க அந்த மாதிரி. அந்த அந்த மேட்சுக்கே வந்து அவர் ஃபர்ஸ்ட் டீம் வந்து பெருசா ஆடல. சும்மா நிறைய இதை ரொட்டேட் பண்ணியிருந்தாரு. சாங்டே கூட ஆடலன்னு நினைக்கிறேன். எனக்கு டீம் மறந்துருச்சு. பட் யா நிறைய ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் ஆடல அதுல. பட் அகைன் அங்க மேட்ச் வந்து ஐயோ சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. பட் அந்த மேட்ச் வந்து சரியான போர். அப்படியே தூங்கிடலாம் இல்ல நான் தூங்கின அந்த மாதிரி இருந்துச்சு லிட்டரலா ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒன்னும் சான்ஸ் கிரியேட் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ட்விஸ்ட் என்னன்னா கடைசியில வந்து மார்க்கெஸ் சொல்றாரு, கேள்வி கேக்குறாங்க. ஒருத்தன் கேக்குறான் கமெண்ட்ரில இருந்து, இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மேட்ச் கேவலமா தான் இருந்துச்சு அந்த மாதிரி கேட்டாங்க. இவர் வந்து இல்ல இல்ல இந்த மேட்ச் செம்மையா இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுக்கு மேல நாங்க கேவலமா ஆட முடியாது அப்படின்ட்டாரு டமால்னு. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு பிளேயர்ஸ் ஆர் வெரி பேட். அப்படியே இந்த மார்க்கெஸ் கிட்ட என்னன்னா அவர் ஸ்டிமேட்ச் மாதிரி சுகர் கோட் பண்ண மாட்டாரு பிளேயர்ஸ். என்ன இருக்கோ அப்படியே சொல்லிடுவாரு இவரு. இவர் வந்து அப்படியே அந்த மொரினியோ மாதிரி டமால்னு வந்து என்ன இருக்கோ அப்படியே உண்மையா டமால்னு சொல்லிடுவாரு. சோ இது வந்து மார்க்கெஸ் கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி. பிளேயர்ஸை வந்து அவர் இது வந்து இப்போ விட மாட்டாரு. இவரு வந்து இப்ப பிளேயர்ஸ் கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்றது நீ என்னவா பாக்குற? அதாவது ஒரு ரூட்ஸ்ல இருந்தே பிளேயர்ஸுக்கு ஸ்கில்ஸே இல்லைங்கிற மாதிரி நீ பாக்குறியா? இல்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் பிளேயர் வந்து அட போதும்டா அப்படின்னு ஸ்டாக்னன்ட் ஆயிடுறாங்களான்னு உனக்கு தோணுதா? இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் போத் தான் என்ன கேட்டா. அப்போ வந்து ரூட்ஸ்ல வந்து நம்ம டெக்னிக்கல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ கீழே இருக்க வேண்டிய ஆளுங்க. 120 கூட இல்ல. ஆக்சுவலா ஸ்டிமேட்ச பார்த்தா எப்படிடா 95 இந்த டீமை கொண்டு வந்து அப்படி இருக்கு இப்போ. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. அதான் சோ டெக்னிக்கல் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேயோ கீழே இருக்கோம். அது ஏன்னா வந்து ஸ்டாக்னண்டா நம்ம இந்தியன் ஐஎஸ்எல்லே உட்காந்துருக்கோம். அதுதான் பிரச்சனை. அதுதான் ரூட் ப்ராப்ளமும் ஊருக்கே தெரியும். வெள்ளையும் சொல்லியாச்சு. ஆனா இவனுக்கு கொடுக்குற காசு வந்து we can't blame footballers also. They are getting money, good sort of money for the job they are doing. அவங்க வந்து they don't deserve அவ்வளோ மணி ஃபார் த குவாலிட்டி அப்படி they சொல்றியா? have. ஓகே. ஆமா அதுதான் கோச்சஸும் சொல்லிட்டாங்க. பச்சையே ஓப்பனா சொல்லிட்டாங்க. நம்ம ஓன் கையிலே சென்னை எஃப்சி கோச் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த ஏஜென்ட் டீல் பண்ணி பண்ணி அவங்க வந்து அவங்க குவாலிட்டி விட அதிகமா காசு சம்பாதிக்கிறாங்க. தட்ஸ் வை தே ஆர் நாட் மூவிங். ஃபாரின் போனா உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. லிட்டரலா உன் குவாலிட்டிக்கு இவ்வளவு தான்டா அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. சோ நீங்க இந்தியாலே உட்காந்து குவாலிட்டி ஆஃப் த லீக் இம்ப்ரூவ் ஆகல ஒன்னும் ஆகலன்னா அப்படியே தான் இப்போ இப்போ யூரோப்ல எல்லாம் ஆஃப் சீசன் ஒண்ணு இருக்கு. ஆப்வியஸ்லி இப்ப நம்ம பேசுற ஆஃப் சீசன் ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஐஎஸ்எல் விளையாடுற பிளேயர்ஸ்க்குல எப்போ ஆஃப் சீசன்? ஆஃப் சீசன் இருக்கு. இதுல வந்து ஏப்ரலே முடிஞ்சிரும். ஆக்சுவலா சீசன் வந்து ஏப்ரல் முடிஞ்சிரும். ஒரு 20 நாட்கள் கிடைக்கும். யூஸ்வலா ஜான்வரி ஜூன்ல வந்து ஏதாவது ஒரு மேட்ச் நடக்கும். ஒன்னா இன்டர் கான்டினென்டல் கப் மாதிரி ஒன்று நடக்கும், இல்லைன்னா குவாலிஃபயர்ஸ் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அங்க வந்து ஒரு கேப் நடக்கும். ஒரு 20 நாள் நடக்கும். ஸோ அந்த ஜூன் அந்த மே 20 நாள் ஒரு பிரேக் கிடைக்கும். அப்புறம் நேஷனல் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு மாசம் ட்ரெயின் பண்ணிட்டு விளையாடிட்டு
அப்புறம் ஜூன் 10th 15th இருந்து ஒரு 1.5 months நல்ல பிரேக் இருக்கு அவங்களுக்கு. 3 months கிட்ட பிரேக் கிடைக்கும் அவங்களுக்கு ஈஸியா. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆயிடும் கிளப்ல. சோ ஜூன் ஜூலை பேசிக்கலி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆனா செப்டம்பர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரீ சீசன் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. சாலிடா 3 months இருக்குது. நெக்ஸ்ட் நடுவுல 20 days எடுத்துறோம்னா 2.5 months அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆஃப் சீசன் இருக்கு. இந்த ஆஃப் சீசன்ல வந்து மீடியா கவரேஜ் எதுவுமே இருக்காது பிளேயர்ஸ் மேல. இப்ப நம்ம வந்து யூரோப்பியன் ஃபுட்பால்னா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இன்டர்நேஷனல் ஃபுட்பால் போய் ஆடுறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு மீடியா ஸ்க்ரூட்டனி பயங்கரமா இருக்கு. அப்ப இந்த பிளேயர்ஸ் ஏன் வேற எந்த எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவும் ஏஐஎஃப்எஃப் அவங்க மேல இம்போஸ் பண்றது இல்ல? இந்த ஆஃப் சீசன்னா நீ இதை போய் பண்ணும் அப்படின்னு ஏன் ஒரு எந்த வித இம்போசிஷனுமே இல்ல? ஒரு டெக்னிக்காலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நீங்க டெக்னிக்காலிட்டி இந்தியாலே உட்காந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் அவங்க பேஸ். இதுக்கு மேல தாண்ட முடியாது இப்போதைக்கு. நீங்க வந்து போகணும்னா நீங்களே வந்து ஃபாரினுக்கு ட்ரையல் எல்லாம் போகணும். அந்த மாதிரி ட்ரையல், சின்ன கிளப் ட்ரையல், அதை கிளப்பா அனுப்பிச்சு விடணும். கிளப் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு 2 பேர் அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம சென்னையே வந்து ஒரு 2 பேர் இந்த மாதிரி கிளப்பா அனுப்பிச்சு விட்டாதான் உண்டு. அது பெரிய பிளேயர்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு அப் அண்ட் கமிங் ஒரு 18 year old 19 year அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. அவங்க வந்து அங்க போய் ஒரு 3 வாரம் இருப்பாங்க, மறுபடியும் இங்க வந்துருவாங்க. அது ஒன்னும் யூஸ்லாம் இல்ல, கண்டினியூட்டிவே இல்ல. சும்மா ஒரு 3 months 3 weeks எக்ஸ்பீரியன்ஸுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க போய் ஃபாரின் லீக் ஆடினாதான் வந்து அது கிடைக்கும். இல்லனா வந்து அப்படியே தான் இருக்கும் என்ன கேட்டா. இப்ப நீ இந்த டெக்னிக்காலிட்டின்னு சொல்றது ஸ்கில்ஸ் இல்லன்னு சொல்றியா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேம் இல்லன்னு சொல்றியா? அதுல டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ரெண்டுமே. ஓகே. ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேம்ல எங்கேயோ கீழே இருக்கு. அதை தனியா விட்டுருங்க. அது வந்து ஒரு நாள் பேசலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் லெவல், அதாவது பால் கண்ட்ரோல், டச், அதுல இருந்து எப்படி டச் பண்றது, ஒரு பிளேயரை விட்டு எப்படி டர்ன் பண்றது, அந்த பேசிக்ல இருந்து சொல்றேன். அதுவே இதெல்லாம் எப்படி ராகுல் செட்டப் பண்றது? லைக் இந்த ஒரு டெக்னிக்காலிட்டி விஷயம் சி ஆப்வியஸ்லி நம்ம இப்ப சென்னையிலயோ இப்ப மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ ஆப்வியஸ்லி அகாடமிஸ்ல இருக்கு. அந்த லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு. இப்ப இதுக்கு வந்து ஏஐஎஃப்எஃப் எப்படி இப்ப கிரிக்கெட்லயும் வந்து ஆப்வியஸ்லி இதே மாதிரி அகாடமிஸ் இருக்குது. ஆனா ஃபுட்பால் மாதிரி தானே கிரிக்கெட்டோ, கிராஸ் ரூட் லெவல்ஸ்ல கிரிக்கெட் பெருசா ஒண்ணும் கிடையாது. நீ அதுவும் போய் நீ ரஞ்சி ட்ரோஃபி ஆடணும், செலக்ஷன்ஸ் போகணும், அதுக்கெல்லாம் போனதா கிரிக்கெட்லயும் உனக்கு அந்த டெக்னிக்காலிட்டி வரும். இப்ப அதுக்கு ஃபுட்பால்ல அந்த மாதிரி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? அதுக்கு ஏஎஃப்எஃப் என்ன பண்ணலாம்? ஒரு சில ஐடியா சொல்லு. ஏஎஃப்எஃப் வந்து அவங்கள தனியா விட்டுருங்க, அவனுங்க கிடைக்கிறானுங்க. பட் என்னன்னா வந்து நம்ம டார்கெட் பண்ற ஏரியாவே தப்பா இருக்கு. நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால் வந்து நம்ம கிரிக்கெட்டா பாக்குறோம். கிரிக்கெட் வந்து எப்படின்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஏரியால எல்லாம் இருக்கு. சென்னை, பெங்களூர், அதாவது மும்பை, டெல்லி. நம்ம ஃபுட்பாலும் அங்கதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த ஏரியா மட்டும் போக்கஸ் பண்றோம். ஃபுட்பால் எங்க இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் உள்ள இருக்கு, கேரளா உள்ள, சென்னையில, தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா கீழே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அங்கெல்லாம் இருக்கு. அங்கதான் ஃபுட்பால் இருக்கு. அங்கதான் நமக்கு வந்து ஒரு 4-5 பிளேயர் வந்திருக்காங்க. ஒரு லாஸ்ட் 5 years, ஒரு லாஸ்ட் 10 years வந்து கீழே டவுன் சவுத்ல இருந்தா திருநெல்வேலி அந்த மாதிரி ஏரியால தான் வந்திருக்காங்க. சோ உள்ளதான் இருக்கு. நீங்க வந்து மெயின் சிட்டில வந்து அவ்வளவா இல்ல இங்க. இப்ப நீங்க அங்க போக்கஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க மெயின் சிட்டில போக்கஸ் பண்ணா அங்க இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டி குறையும்ல. சோ அங்கேயே ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கு. நீங்க அங்க இருக்கிற பிளேயர்லாம் டெவலப் பண்ணும். உள்ள இந்த மெயின் சிட்டிஸ்ல இல்லவே இல்ல என்ன கேட்டா. ஸ்கவுட்டிங்லயே தப்புங்கற, லைக் டாலன்ட் ஐடென்டிஃபிகேஷனே அங்கேயே தப்பா இருக்கு. நீங்க அங்க போய் போக்கஸ் பண்ணிட்டு அங்க அகாடமி ஆரம்பிச்சு அங்க டெவலப் பண்ணும். நீங்க இப்போ பண்றதெல்லாம் ராமன் விஜயன் ஒருத்தர் பழைய பிளேயர், தமிழ்நாடு பிளேயர் ராமன் விஜயன்லாம் அங்க போய் ஸ்டார்ட் பண்ணி தூத்துக்குடி. அவரை ரீசெண்டா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன்டா, ஏதோ கோயம்புத்தூர்ல ஏதோ ஸ்கூல்ல என்னமோ ஜாயின் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறதா இங்க வீடியோ பார்த்தேன். அவர் தான் பண்றாரு. ராமன் விஜயன் பண்றது வந்து ராமன் விஜயன் அவ்வளவு பெரிய ஃபண்ட் எல்லாம் இல்ல. அவர் எவ்வளவு முடியுமோ அவர் தான் பண்ணுவாரு. அவர் தான் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவர் தான் தூத்துக்குடியில போய் இந்த சிவசக்தி நாராயணன் ஒருத்தன் பெங்களூர் ஆடிட்டு இருக்கான். அவர் தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர், அதான் நெக்ஸ்ட் நம்பர் 9 அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவன்லாம் எங்க இருந்து, அவன்லாம் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சு வந்து கூட்டு வந்து சிவகாசில இருந்து அந்த மாதிரி ஏரியால இருந்தா கூட்டு வந்துதான் வந்து they are doing it. இப்ப இதுலயே அங்கிருந்தே பாலிடிக்ஸ் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறியா? லைக் the scouts அங்க போறதுக்கு ஆசைப்படலன்னு நினைக்கிறியா, இல்ல எங்கதான் தப்பு நடக்குன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். பாக்குறவங்க எல்லாருமே கேட்பாங்களா, சரி இப்ப நம்ம பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ் எப்ப வரும்னா ஒரு 20 பேரை சேர்த்து வச்சு ட்ரையல்ஸ் வச்சு புடிச்ச 2 பேர் தான் எடுக்கிறோம்னா பாலிடிக்ஸ், அது ஒத்துக்கலாம். இங்க நீ புடிக்கிறதே தப்புங்கறியே, அது எப்படி பாலிடிக்ஸ் ஆகும்? தப்பு, அது பாலிடிக்ஸ் இல்ல. பட் புடிச்சாலும் அடுத்த லெவல்ல பாலிடிக்ஸ் வருது. நீங்க ஒரு சின்ன ஏரியால இருந்து ஒருத்தன் புடிக்கிறீங்க, மேல கொண்டு வரீங்க. அப்புறம் மேல கொண்டு வந்து நீங்க சிட்டி பிளேயர் எல்லாம் கம்பேர் கம்பீட் பண்ணும்போது அவன் சூப்பரா ஆடுவான். யாரோ அங்க வந்து ஒரு 10 பேர் நல்லா ஆடினா ஒருத்தனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சிட்டில வந்து 10 பேர்னா 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அங்கதானே பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவன் சென்னை சிட்டில இருந்து வந்திருக்கான், இவனுக்கு அந்த இது இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இது கிரிக்கெட்லயும் இருக்கு.
கிரிக்கெட்ல நிறைய இருக்கு. ஆனா இது கிரிக்கெட்ல இதெல்லாம் 100 எப்படி பேர் வருவாங்க அந்த மாதிரி. இது இது எப்படி நம்ம வந்து என்ன சொல்றது? இது எப்படி மானிட்டர் பண்றது? இது எப்படி சரி பண்றது? இது யாரோட டியூட்டி? அப்படி சொல்லு. எப்படி இது மானிட்டர் வந்து பண்ண அடுத்த சரி யாரோட டியூட்டியா இருக்கணும் இதை மானிட்டர் இது பண்ணி எந்த வந்து பாலிடிக்ஸும் இல்லாம உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறது? நம்ம ஏஎஃப்எஃப் பாலிடிக்ஸ் சொன்னாலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்டேட் ஃபுட்பால் அசோசியேஷன். கரெக்ட் நமக்கு கரெக்ட். ஸ்டேட் ஃபுட்பால் அசோசியேஷனே கிடையாதுங்க. அங்கேயே அங்கேயே பாலிடிக்ஸ் எடுத்து அடிச்சு போட்டு சென்னை லோக்கல் லீக்லாம் டிவிஷன்லாம் நடந்துட்டு இருக்கும். டிவிஷன் மேட்சஸ் மாதிரி கிரிக்கெட்ல எப்படி டிவிஷன் மேட்சஸ் இங்க நடக்குமோ அதே மாதிரி சென்னையிலயும் ஃபுட்பால் லீக்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மூடிட்டாங்க கோவிடுக்கு அப்புறம். சென்னை அசோசியேஷன், தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனே இல்ல, அந்த நிலைமையில இருக்கு இப்போ. ரொம்ப மோசமா இருக்கு. என்னாச்சு? அது பாலிடிக்ஸ் வந்து உள்ள அடிச்சுக்கிட்டு வந்து இது சரியில்லை அது சரியில்லை இது வந்து ஃபுல்லா மூடிட்டாங்க. இப்போ அதான் இப்போ வந்து அது ஒரு பிரச்சனை. அது என்ன எங்கன்னா இப்போ அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றது தப்பான ஏரியால ஃபோக்கஸ் பண்ணலாமே. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடுல மட்டும் இல்ல, எல்லா ஏரியாலும் அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு ஊர் நல்லா பண்ணுதுன்னா கர்நாடகா ஒண்ணுதான் வந்து நல்லா பண்ணுது ஃபுட்பால் வைஸ் பாத்தீங்கன்னா. அதனாலதான் அங்க வந்து 5-6 கிளப் இருக்கு. பெரிய சின்ன குட்டி குட்டி கிளப் பெங்களூர்லயே அவுட்ஸ்கர்ட்ஸ்லயும் சரி நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. இப்போ டேலண்ட் நீங்க போகணும்னா அடுத்த லெவல் போகணும்னா எல்லாரும் பெங்களூர் தான் போறான். சிவசக்தியே பெங்களூர் தான் போய் சேர்ந்தான். அதனாலதான் போனான் பெங்களூருக்கு. ஏன்னா அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க டேலண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அவங்க டெவலப் பண்றதுக்கு. நீங்க டேலண்டோட நிறுத்த முடியாது. நம்ம ஊர்ல ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஃபுட்பால். சென்னையில வந்து தமிழ்நாட்டுல ஃபெசிலிட்டிஸே கிடையாது. பெங்களூர் போனா அது இருக்கு. கேரளா போனா ஓரளவுக்கு இருக்கு. கேரளால ஃபுட்பால் வந்து அங்க கிரிக்கெட் மாதிரி ஆடுவாங்க. சோ கேரளால வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் தே வில் கம், டேலண்ட் வில் கம். இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து டேலண்டே இல்லாத டேலண்ட் கம்மியா இருக்கிற ஊர்ல வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் வேர் த டேலண்ட் இஸ். அங்க போய் ஃபெசிலிட்டியை போடணும். அது போடாம சென்னையிலே ஃபெசிலிட்டி போட்டா எவன் வருவான் சொல்லுங்க? மேக் சென்ஸ். பட் லெட்ஸ் கம் பேக் டு ஃபுட்பால். இந்த வந்து நடுவில் எல்லாரும் இதே கேட்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஒரு பாத்துல போனது சும்மா பாலிடிக்ஸ்னு போயிடுறோம். ஆனா அதுல என்னதான்டா பாலிடிக்ஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிராஸ் ரூட்னு சொல்றோம். அது என்னதான் கிராஸ் ரூட்? இதுதான் கிராஸ் ரூட். நீங்க வந்து சின்ன ஏரியால போய் எங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதையே நம்ம தப்பா பண்றோம்னா எங்க ஸ்டார்ட் பண்றதே தப்புன்னா அண்டி என்னது மிரர் திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடு அப்படிங்கிற மாதிரி வந்து. பட் நெக்ஸ்ட் அப் நீ இப்ப சொல்லியிருந்த சிவசக்தி கொஞ்சம் டச் பண்ணியிருந்த. இப்ப செட்ரி இஸ் டன், இல்லஸ்ட்ரியஸ் கரியர் இட்ஸ் கம் டு அன் எண்ட். இப்ப நீ என்ன சொல்லுவ? இப்ப ஹூஸ் த நெக்ஸ்ட் செட்ரின்னு கேட்டோம்னா நம்மளுக்கான பதில் என்ன? அது மார்க்கேஸுக்கே தெரியாது, நமக்கே தெரிஞ்சுட்டுன்னு நான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணாரு மன்வீர் சிங். அவர் மன்வீர் சிங்கை பத்தி கேட்க வேணாம், அவர் லீலைகள் தான் உலகத்துக்கே தெரியும். ஐயோ கௌதம் ப்ரோவே காண்டானவர். ஆமா அது ஒரு மேட்ச் எல்லாம் நான் டென்ஷன் ஆயிட்டேன். டேய் என்னையவே டென்ஷன் பண்ணிட்டடா நீ அப்படின்னு. நல்ல வேளை நீங்க மௌரிஷியஸ் மேட்ச் பார்க்கல. பார்த்திருந்தா என்ன இருப்பீங்களோ எங்களுக்கு தெரியல. பட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் வந்து ஒன்னா மன்வீர் சிங், ரஹீம் அலி நம்ம ஆள் இருந்தான், இப்போ ஒடிஷா போயிட்டான். ரஹீம் அலி அதே மாதிரிதான், அவரும் ஒரு டைப் ஆஃப் மன்வீர் சிங் தான். மன்வீர் சிங்கும் சமாத்னு ஒருத்தர் விளையாண்டுருக்காங்க அப் டாப் 2 பேர். ஆமா ஃபர்ஸ்ட் மேட்ச் அது. செகண்ட் மேட்ச் வந்து நேத்தியா இல்ல செகண்ட் மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் மன்வீர் சிங் மட்டும் ஆடிட்டாப்ல மேல. கரெக்ட். செகண்ட் மேட்ச் அதான் ஃபால்ஸ் 9. செகண்ட் மேட்ச் ஃபால்ஸ் 9. பட் சஹல் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். டேய் எனக்கு ஸ்ட்ரைக்கரே வேணாம் போங்கடா அப்படின்ட்டாரு அவரு. நீங்க ஆடுறதுக்கா நீங்க ஆடாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் 9 போட்டு ஆடினாரு. அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஸ்ட்ரைக்கர் அப் அண்ட் கமிங் ஸ்ட்ரைக்கர்னா நேத்து சப்ஸ்டியூட்டா அந்த எட்மண்ட் லால்ரெண்டிகான்னு இப்போ வந்து அவரு ஐ லீக்ல இன்டர்காஷின்னு ஒரு கிளப்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ அந்த எட்மண்ட் மட்டும் தான் வந்து இப்போ கனடா கிளப்ல ஆடுறாரு. கனடா போய் ஒரு கிளப்ல ஆடினாரு. அதாவது இன்டர்காஷின்றவோட ஒரு அசோசியேட் கிளப் அவங்க. கனடால ஒரு கிளப் ஒட்டாவாவோ என்னமோ அந்த கிளப்ல போய் அவர் ட்ரெயின் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆட போறாரு அங்க. சோ இட்ஸ் லைக் அவர் தான் வந்து அடுத்த ஸ்டெப். ஸ்டிமேச்சே சொன்னாரு இந்த மாதிரி லால்ட்ரிங்கா ஒருத்தன் தான் வந்து இந்த மாதிரி அவன் எடுக்க துணிஞ்சு எடுத்திருக்கான். அவர் பிசிக்கல் லெவல் தான் செம்மையா இருக்கு. ஓ ஆமா இப்பதான் பாக்குறேன். சூப்பர் பிசிக் இருக்குது. ஆமா எட்மண்ட் லால்ட்ரிங்கா பிசிக்கல் டெக்னிக்கல் லெவல் எல்லாமே ஐஎஸ்எல் பிளேயரோட லெவலோட அதிகமா இருக்கு அவருக்கு அப்படின்னு ஸ்டிமேச்சே சொல்லிட்டு போயிட்டாரு பெருசா. அண்ட் நேத்து பெர்ஃபார்மன்ஸ் சிரியாவோட பாசிட்டிவ் சொல்லணும்னா அவர் ஒருத்தர் தான் பாசிட்டிவ். சூப்பரா ஆனாரு வந்து சப்ஸ்டியூட்டா வந்து ஹி பிளேட் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி குட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் இந்தியன் ஃபுட்பால் ஒரு ஸ்ட்ரைக்கர். இந்த லால்ட்ரிங்கா தான் எல்லாம் பாக்குறாங்க. பட் இந்த ஸ்டோரியை நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோமே. செட்ரி போலப்பு ஜே தான் அடுத்த ஸ்ட்ரைக்கர் அப்படின்னாங்க. அடுத்து சிவசக்தியை போட்டாங்க, அடுத்து மன்வீர் சிங்கை போட்டாங்க, அடுத்து ரஹீம் அலியை போட்டாங்க. அதே மாதிரி எட்மண்டும் போட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒழுங்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஒழுங்கா டெவலப்மெண்டால அப்படின்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் பார்த்தா எந்த கிளப்புக்கு போறாரு அதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அவர் இட்ஸ் a குட் பாசிட்டிவ். ஸோ எட்மண்ட் லால்ட்ரிங்கா தான் அடுத்த நேம் அப்படின்னு சொல்றாங்க. சிவசக்தி வந்து ஃபார்முக்கு வந்தா உண்டு.
சிவசக்தியும் இஸ் a name being considered. சிவசக்தி தான் under-23 ஓட கேப்டன், இந்தியன் under-23 டீமோட கேப்டன் அவர் தான். பட் சிவசக்திக்கு என்ன பிரச்சனைனா, அவர் என்கிட்டயே சொன்னாரு இன்டர்வியூல, ஒரு 3 months முன்னாடி இன்டர்வியூ பண்ண அவரே சொன்னாரு, எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் ஆட எனக்கு ஐ எம் நாட் தட் மச், ஐ டோன்ட் ஹேவ் தட் பிசிக் டு பிளே ஸ்ட்ரைக்கர், எனக்கு வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் தான் எனக்கு பெஸ்ட் பொசிஷன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. அவர் ஸ்ட்ரெங்ஸ் எனக்கு இதுதான், அடுத்த வருஷம் வந்து நான் பிசிக்காலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் பெங்களூர்ல எப்படி சான்ஸ் கிடைக்குது அதெல்லாம் பொறுத்து தான் எப்படி கோல் அடிப்பாரு. ஸோ ஐ திங்க் இந்த டூ நேம்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம். அதாவது அது வரைக்கும் இந்த ஸ்டாப் கேப் மாதிரி மன்வீர் சிங், ரஹீம் அலியை போட்டு ஆட வேண்டியதான் அது வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங். பட் இப்பதான் வந்து இந்த இன்டர் கான்டினென்டல் கப்பை பத்தி 2 கேம் பத்தி பேசணும். அதுக்கு வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்குதா அந்த கேம்ல? நீ தான் 2 கேம் ஃபுல்லா பார்த்த. எதுக்குதான் பார்த்தேன்ருக்கு நீங்க வேற. ஆனா சிரியாவோட மாரிஷியஸ் விட்டுருங்க, அதை வந்து தூக்கி வெளில போடுங்க, ஃபர்காட்டன் டேல்ஸ் அப்படின்னு ஏதாவது எங்க போடுங்க. அந்த மேட்ச் பத்தி மார்க்கெட்டே நான் பேச மாட்டேன். எப்படிடா நம்ம அவ்வளவு டிராப் ஆக முடியும்? 95th ரேங்க்ல இருந்த டீம், ஆப்வியஸ்லி செட்ரி இஸ் கான், தட்ஸ் 1 பிளேயர் அவுட் ஆஃப் 11, கரெக்டா? அப்படி ஒருத்தன் போயிட்டான், அப்புறம் அப்படி ஒரு டிராப் டக்குன்னு அந்த கோச்சுக்கிட்டே நடந்து இப்படி ஒரு டிராப் இங்கே ஸ்டார்ட் ஆஃப் த ரெயின்ல இப்படி இருக்கு அப்படின்னா அது எப்படி? அது பிளேயரோட குவாலிட்டி எப்படி டக்குன்னு இப்படி குறையும்? பிளேயர் குவாலிட்டியை விட போன வருஷம் வந்து கேம்ஸ் நிறைய இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி இந்தியன் ஃபுட்பாலுக்கு. இந்த சாம்பியன்ஸ் லீக் இது அந்த மாதிரி ஏசியால கேம் ஆடுறது, அப்புறம் ஐஎஸ்எல்லே கொஞ்சம் கேம் அதிகமாயிருச்சு. ஸோ ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ ஏசிஎல் அந்த ஜிங்கானுக்கு எப்போ ஏசிஎல் அந்த கோரே போயிடுச்சு, ஜிங்கானுக்கு ஏசிஎல் வந்துச்சு, அன்வர் அலிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 டிஃபெண்டர் போயிட்டாங்க. ஸோ டீமே மாற்ற வேண்டியதா இருந்துச்சு, கண்டினியூஸா மாற்ற வேண்டியதா இருந்துச்சு. பிளஸ் டிமேட்ஸ் வந்து ஒழுங்கா டாக்டிக்ஸ் போடல, என்ன கேட்டா பிளேயர் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடல. அந்த கோர் டீம் போன அப்புறம் அவர் மறந்துட்டாரு என்ன பண்றதுன்னு. ஸோ அதுவே ஒரு மிஸ் ஆயிருச்சு. ஸோ ட்ரூ பொட்டன்சியலே இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. கோர் பிளேயர் இல்லைன்னா ட்ரூ பொட்டன்சியல் இவங்க தான். சாங்டே மட்டும் தான் ஆடுவான் டீம்ல, மத்த எவனும் ஆட மாட்டான் அப்படின்னு முடிவே ஆயிடுச்சு. ஸோ அவன் சாங்டே மட்டும் தான் உயிரை குத்து ஆடிட்டு இருக்கான். சாங்டே மட்டும் தான் லெவல்ஸ் ஹை. ஸோ அவன் மட்டும் எப்படி அடிக்க முடியும் டீமை? ஸோ அதுதான் கோர் லெவல் போயிருச்சு. பட் அகைன் கமிங் பேக் டு த மாரிஷியஸ் கேமை மறந்துடுங்க, சிரியா மேட்சுக்கு வருவோம். சிரியா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொழந்துட்டானுங்க நம்மள அவனுங்க. நம்ம வந்து பயந்து ஆடிட்டு இருக்கோம், ஐயோ பாலை தொட்டாலே பயமா இருக்கு, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தோம். மார்க்கெஸ் ஆஃப் டைம்ல பெல்ட் தூக்கி அடிச்சிருப்பாரோ என்னமோ, என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் நல்லா வெளில வந்து சூப்பரா ஆடணும். செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஆக்சுவலா நல்லாவே ஆடணும். அவங்களோட சிரியாவே செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் போட்டா முடிச்சிருப்பானுங்க அப்படியே. அவனுங்க செகண்ட் ஸ்ட்ரிங் டீமோடய வந்து 3-0 லாஸ். பட் அகைன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வாஸ் குட். மார்க்கெஸும் அதான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தூக்கி வெளில போட்டுருங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஐ வாண்ட் டு டாக் அபௌட் செகண்ட் ஹாஃப், பிளேயர்ஸ் ரியாக்டட் வெல், தே வர் பிரேவ் அப்படி அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இட்ஸ் ட்ரூ. அதான் மார்க்கெஸ் கிட்ட எனக்கு பிடிச்சது அதான். அவர் வந்து ஓப்பனா சொல்லிடுவாரு, லைக் சுகர் கோட்டே பண்ணாம இதான் நடந்துச்சுடா, நீங்க இதை பண்ணணும்டா, பண்ணலன்னா வெளில போயிடுங்க அப்படின்றவாரு. அதுதான் தேவை நமக்கு இப்போ. So I think that is a good direction we are going in. அதான் நெக்ஸ்ட் கேட்க வந்தேன். மனிலோ மார்க்கஸோடைய தாட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு ஷெட்யூல் எடுத்து பார்த்தோன்னா கூட நெக்ஸ்ட் ஒரு 2 கேம் மறுபடியும் க்ளோஸாவே வருது. வி ஆர் பிளேயிங் வியட்நாம், அதுக்கப்புறம் வியட்நாமுக்கு அப்புறம் வந்து எங்க விளையாடுறோம்? வியட்நாம் விளையாடுறோம், லெபனான் விளையாடுறோம் October 9 and 12. மேபி நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் நினைக்கிறேன். ரெண்டுமே குவாலிட்டி டீம்ஸ். ஸோ அந்த லெவல் தெரிய வரும். ஆனா ஐ திங்க் இந்த வருஷம் வந்து we should not judge them, இந்தியன் டீமே ஜட்ஜ் பண்ண கூடாது. ஆனா மார்க்கெஸ் வந்து 2 மேனேஜ் பண்ணிருக்காரு. அத நம்ம மைண்ட்ல அது வந்து இந்தியா வந்து பார்ட் டைம் ஜாப், எஃப்சி கோவா வந்து ஃபுல் டைம் ஜாப். அந்த மாதிரிதான் பண்ணிருக்காரு லிட்டரலா அவரு. சோ ஐ திங்க் அந்த 1 year டிரான்சிஷன் அடுத்து இந்த வருஷம் வந்து என்னன்னா பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வருஷம். ரிசல்ட்டை மறந்துடணும் நம்ம கம்ப்ளீட்டா. யார் பிளேயர்ஸ் எங்க ஆடுவா, யார் அந்த லெவல் இருக்கு அததான் கண்டுபிடிக்கணும். கோர் இருக்கு, இப்போ சாங்டே இருக்கு, சாங்டே ஒரு கோரு, குர்பிரீத் கொஞ்ச நாளைக்கு ஆடுவான் கோரு, அன்வர் அலி சொல்ல மாட்டேன், அன்வர் அலி 4 months பேனு. ஸோ வந்து அவர் வந்து ஆட மாட்டார். அது கிளப் டிரான்ஸ்ஃபர்னால ப்ராப்ளம் வந்து ஹி இஸ் பேன் ஃபார் 4 months, ஹி கேனாட் பிளே ஃபார் 4 months. ஸோ அந்த ஒரு போயிடுச்சு, அந்த ஒரு ஆப்ஷன் போயிடுச்சு. பட் அதான் ஒரு சின்ன ஒரு 2-3 பிளேயர் இருக்காங்க, இவங்க தான் கன்ஃபார்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்கி 11 எப்படி ஃபிட் பண்றது, பாக்கி 25 பிளேயர்ஸ் எப்படி ஃபிட் பண்றது, அதுதான் பார்க்கணும். அதுதான் இந்த வருஷத்துக்கு கோல் அப்படின்னு எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னமோ ஆர்டட்டா டஸ்ட் ப்ராசஸ் மாதிரி இந்த சீசன் விட்டுறலாங்க, எல்லாம் ரெடி ஆகட்டும், அப்ப நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு பிட்ட நீ ஓட்டுற. நீ எங்க போய் முடியுங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்குது. பட் மக்களே, இன்னொரு வெரி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆன் மனோலாவுடைய டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்பால் மன்றம் சேனல்ல கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ மறக்காம அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ராகுல். எல்லாருமே கேட்ட ஒரு ரெக்வஸ்டுக்காக உன் டைமை செலவு பண்ணி
இங்க வந்து இந்தியன் ஃபுட்பால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களே, யூஷுவல் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்நேஷனல் பிரேக்ஸ்ல வந்து இந்தியன் கான்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். as usual ராகுல் சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து இட்ஸ் பில்டிங் ஃபேஸ். அது எங்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வருஷம் இந்த ஃபேஸுங்கிறோம். அந்த ஃபேஸ் ஒரு வருஷம் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் படுக்க போட்டுருது. அட்லீஸ்ட் ஒரு வழியா ஒரு ஏன்னா ரீசெண்டா நம்ம இந்த ஜேஎஃப்எஃப் பிரசிடென்ட் பேர் என்ன, கல்யாண் சௌபே, அவர் எங்கேயோ போய் யூபியில ஒரு 120 ஸ்டேடியம் திறக்கிறாராமா. 120 பிச்சோ இடமா, எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. அதான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க எங்க எதுக்கு பண்றாங்க அது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல அவசியம் தேவையில்ல. ஆமா, நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் க்ளூ ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டம் கொடுத்துடலாம்.